மகான் துளசிதாசர் 37ஆம் பகுதி. ராம பரத சந்திப்பின் பொழுது அவர்களை விட்டு இம்மியும் நகர்ந்து விடாமல் தாம் அங்கேயே இருந்து விட்டதால் நடந்ததை நடந்தவாறே கூறுவது நமக்கு மிகவும் சுலபமான விஷயமாக இருக்கிறது என்று பதிவு செய்த தாசர் அவ்விடத்து நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே செல்கிறார். எத்தனையோ விதங்களில் மன்றாடி பார்த்து விட்டான் பரதன். அழுது பார்த்தான், தொழுது பார்த்தான், இறைஞ்சி பார்த்தான், இருகரம் குவித்து பிரார்த்தனை செய்தும் பார்த்தான். ஆனால் சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை என் ராமன். மாறாக பரதனுக்கு தன் பக்கத்து நியாயங்களை எடுத்துரைத்து தான் அயோத்திக்கு திரும்பி வர இயலாது என்று தீர்மானமாக தீர்ப்பெழுதிவிட்டார். அடுத்த கட்டமாக நாம் எல்லோரும் அறிந்தது போல் ராமனின் பாதுகைகள் பரதாழ்வார் கேட்டு பெற்றதாக கூறாமல் ராமனே தனது பிரதிநிதியாக தனது மரவடிகளை பரதனுக்கு ஈந்ததாக குறிப்பிடுகிறார் தாசர். ராமனின் பாதுகையை தன் சிரசின் மீது பயபக்தியுடன் ஏந்திய பரதனின் வாய்மொழியாக இவ்விடத்தில் தாசர் பதிவு செய்வது படிப்பவர் தம் விழிகளை ஈரமாக்குகிறது. ராமா, என் பிரிய சகோதரா, உனது இந்த பாதுகைகளை நான் சாதாரணமான மரவடிகளாக எண்ணவில்லை. இவற்றை என் மன மாசுகளை அழிக்கவல்ல அரிய பொக்கிஷமாகவே நான் கருதுகிறேன். நீ இல்லாத சமயத்தில் அயோத்தியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த அடிமைக்கு நாள் செல்ல செல்ல அரியணை மீது ஆசை உண்டாகாமல் நின் திருவடி நிலைகள் என்னை தடுத்தாளட்டும். பதவியோடு ஒட்டி பிறந்தவைகளான பகட்டும் டாம்பீகமும் என்னை நெருங்கி விடாமல் இந்த பாதுகைகள் என்னை பாதுகாக்கட்டும். எக்காலத்திலும் அரசன் நீ என்பதையும் அடிமை நான் என்பதையும் இந்த இணையடிகள் எனக்கு நினைவூட்டி கொண்டிருக்கட்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னிடத்தில் அபச்சாரப்பட்டுவிட்ட இவ்வடியவனை நீ மன்னித்து விட்டாய் என்பது சத்தியமானால் இந்த பொன்னடிகள் எனக்கு மன சாந்தியையும் மன வலிமையையும் தந்து கொண்டிருக்கட்டும். இவ்வாறு விழிகளில் விழிநீர் பெருகியோட வாய்மொழிந்த பரதனை ராமபிரான் ஆறத் தழுவி அவனுக்கு ஆறுதல் கூறுகிறான். பரதா, நமக்குள் பிரிவென்பது ஏது? என்னை நினைத்தபடியே நீயும் உன்னை எண்ணியவாறே நானும் இருக்கப் போகின்ற இந்த 14 ஆண்டுகளும் 14 நிமிடங்களாக கரைந்து விடாதா? ஆதலால் இனியும் விழிநீர் சிந்தாதே. கடமை வீரனாக செயலாற்ற வேண்டிய நீ ஒரு கோழையை போல் மனம் தளரலாமா? நிமிர்ந்த நடையோடும் நிறைந்த புன்னகையோடும் எனக்கு விடை கொடு அப்பனே. அந்த காட்சியை நான் என் நினைவேட்டில் சேமித்து வைத்து கொள்கிறேன். இவ்வாறு பகவான் ஸ்ரீ ராமபிரான் கூறவும் தன்னை சுதாரித்து கொண்டு பரதன் புறப்பட்டான். 4 அடிகள் கூட சென்றிருக்க மாட்டான். அடக்க முடியாத கண்ணீருடன் மீண்டும் ராமனை பார்த்தான். அண்ணா, ஒன்று கூறுகிறேன் கேட்பாய். 14 ஆண்டு வனவாசம் நிறைவடைந்த மறுநாள் நீ என் எதிரில் வந்து நிற்காவிடில் இவன் உயிர் அதன் பிறகு இக்கூட்டில் ஒரு நாளும் வாசம் செய்யாது. இது உன்மீது சத்தியம். இதை கூறிய பிறகு பரதாழ்வார் பகவான் ஸ்ரீ ராமபிரானை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் அவன் பார்வையிலிருந்து மறைந்த பின்னரும் அவன் சென்ற திசையையே விழிகளில் நீர்வழிய பார்த்து கொண்டிருந்தார் ராமபிரான். தம்பிக்கு தேறுதல் சொன்னவனுக்கு இப்பொழுது ஆறுதல் சொல்ல முற்பட்டார் லக்ஷ்மண சுவாமி. ஆனால் அவனுக்கு அது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. அதனால் இப்பொழுது நான் முயற்சி செய்ய தீர்மானித்தேன். கோசலையின் திருக்குமாரா, ராகவா, கண்களிலே நீர் ஏனோ கூறடா. பாசமுன்னை படுத்துதோடா. பார்கவா, பொறுக்க வேணும் கண்மணியே நீயடா. இன்பமென்றும் துன்பமென்றும் மாறியே இரண்டும் வரும் அனைவரது வாழ்விலே இதை நீயும் அறிந்தவனே அல்லவோ? ஏனையாம் வெளிகளிலே வெள்ளமே காலமகள் கண் திறப்பால் சீக்கிரம் காத்திரு நீ, அதுதானே உத்தமம். கோலமிதும் மாறுமடா ரகுவரா, கழித்திருக்கும் ஓர் நாளும் வருமடா. தாசன் இவன் கூறுவதை கேளடா, துயரிதுவும் நீங்கிவிடும் பாரடா. தாசரதி என் வார்த்தை மெய்யடா, தாசன் நாவில் வாராது பொய்யடா. தம்பி லக்ஷ்மணனின் வார்த்தைகள் தராத நம்பிக்கையை என் வார்த்தைகள் ராமனுக்கு தந்தன என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்ற தாசரை என்னவென்பது? இது போன்ற ஒரு கவிஞனை இவ்வுலகம் இதுவரையில் கண்டதுண்டா? 37ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.